قال الله تعالى في القرآن الكريم فصبر جميل والله المستعان على ما تصفون. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, சூரா யூசுப் என்கின்ற அழகிய அத்தியாயம் இன்று ஓதப்பட்டிருக்கிறது. நிறைவாக முடிக்கப்பட்ட அத்தியாயங்களிலே இன்றைய அத்தியாயத்தில் ஒன்று சூரா யூசுப். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அழகோ அதே போன்று அந்த அத்தியாயத்தினுடைய வசனங்களும் அதிலே சொல்லப்படக்கூடிய கருத்துகளுமே ரொம்பவும் அழகானது. நுட்பமான பல்வேறு தகவலை வல்ல ரஹ்மான் அல்லாஹ் அந்த அத்தியாயத்திலே சொல்கிறான். அதிலே நமக்கான இன்றைக்கு ஒரு செய்தி இருக்கிறது. அதை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு சின்ன குட்டி கதையை பார்த்துக்கொள்வோம். ஒரு ஊர் உலகமெல்லாம் சுற்றக்கூடிய ஒரு பெரிய வியாபாரி இருந்தார். அவருக்கு ஒரு நாடு, வெளிநாடு, நம்முடைய நாட்டுக்கு வந்தார். வந்து அவருக்கு ஒரு ஆசை, இந்தியாவிலேருந்து ஒரு கிளி வாங்கிட்டு போகணும் அப்படின்னு. காட்டுக்கு போனார். கிளி வேட்டையாடி விற்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு கிளியை வாங்கினார். கூண்டில் வைத்தார். தன்னுடைய இருக்கும் இடத்திலே வைத்து அதை வளர்த்து வந்தார், பராமரித்து வந்தார். இங்கே இருக்கக்கூடிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் ஊருக்கு கிளம்ப போகிறார். தன்னுடைய நாட்டுக்கு கிளம்ப போகிறார். இப்போது அந்த கிளி இடத்தில் சொன்னார், கிளியே கிளியே, நாம் நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம ஊருக்கு போக போகிறோம், நம்ம நாட்டுக்கு. உன் சொந்தக்காரங்க எல்லாம் நிறைய இருக்கிறாங்க காட்டில். கடைசியாக நீ அவங்கள்ட்ட ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்படுறியா அப்படின்னு கேட்டார். உடனே அது சொல்லுச்சு, அந்த கிளி சொன்னது, ஆமாம், என் சொந்தவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள், நீங்கள்லாம் நல்லா சுதந்திரமாக வெளியே சுற்றிட்டு இருக்கீங்க, என்னை பிடிச்சி கூண்டில் அடைச்சி போட்டாங்க. நீங்கள்லாம் விரும்பின மாதிரி பலவிதமான கனிகளை சாப்பிட்றீங்க. எனக்கு என் எஜமா என்ன தரானோ அதுதான் சாப்பாடு. விரும்பியோ விரும்பாமலோ அதுதான் நான் சாப்பிட்டு ஆகணும். அந்த மாதிரி நீங்கள் நினச்ச இடத்துக்கெல்லாம் போகிறீங்க, ஆனால் எனக்கு இந்த கூண்டு தான் கதி. எனவே என்னுடைய விமோச்சனத்திற்கு நீங்கள்லாம் பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு இந்த கூண்டு கிளி சொன்னதான். இவரும் வாங்கிட்டு இந்த தகவலை கொண்டு போய் அந்த குறிப்பிட்ட இடத்துல போய் சொன்னார். இந்த மாதிரி உங்கள் கிளியில் ஒரு ஆளை நான் தூக்கிட்டு போயிருக்கேன், அவங்க உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயம்லாம் சொன்னாங்க என்று சொன்ன உடனே அந்த கூண்டு கிளிகளிலே ஒரு கிளி மரத்து கிளையில் நின்னது. இதை கேட்ட உடனே அப்படி கட்ட கட்ட கடன்னு தன்னுடைய சிறகுகளை அடித்து கீழே விழுந்து பொத்துன்னு இறந்து போச்சு, செத்து போய்விட்டது. இதை பார்த்து இவருக்கு பெரிய வருத்தம் மனசில். எல்லாம் முடித்து வீட்டுக்கு போனார். கூண்டு கிளை இடத்துல போய் பார்த்தா, என்ன சொன்னீங்களா எல்லாத்தையும் அப்படின்னு கேட்டுச்சு அந்த கிளி.